வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ECR செட்டப்பில் செல் டெம்ப்ளேட். ஒரு செல் என்ட்ரி, அந்த ஆர்டர் பிளாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், என்ட்ரி எப்படி எடுக்கணும், அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இதுதான் ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்ட் பையிங் டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சிக்னல் கேண்டில் அப்படின்றப்ப சிக்னல் கேண்டில் வந்து எப்போவுமே வந்து பர்பிள் கேண்டிலாக தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் ஏறிட்டு இருக்க மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்போது பேண்டில் வரும்போது இந்த இடத்துல வந்து பர்பிளாக தான் வரணும் அவசியம் இல்லை, ரெட் கேண்டிலாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ பையிங் செட்டப்புக்கு சிக்னல் கேண்டில் பர்பிள் ஆர் ரெட் வரலாம். இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்போ கரெக்ஷன் முடிஞ்சு அந்த பேண்டில் போய் மார்க்கெட் பண்ணும்போது இது வரைக்கும் ரெட்லேயே இருக்கும் கேண்டில், இதுலேயும் ரெட்லேயே இருக்கும். லாஸ்ட்டில் போயிட்டு ப்ளூ கேண்டிலாக கூட வரலாம், இல்லைனா பர்பிள் கேண்டிலாக வரலாம். சரிங்களா? அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ கலர் வந்து ரெண்டு விதமாகவும் வரும். அது எப்படி வந்தாலும் சரி, நமக்கு அந்த பேண்ட் கிட்ட கலர் சேஞ்ச் ஆகிறது தான் முக்கியம். அதுதான் நமக்கு சிக்னல். அதுக்கப்புறமா திரும்பவும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா, இல்லை பேண்டை பிரேக் அவுட் பண்ண போதா அப்படின்றது பேண்ட் பிரேக் அவுட் மெத்தடையும் இல்லை பேண்ட் பவுன்ஸ் மெத்தடையும் அப்ளை பண்ணி எடுக்கிறோம். அந்த அந்த மெத்தட்லையும் அப்ளை பண்ணி எடுக்கும்போது என்ட்ரி எடுக்கிறதுக்கு சேம் செட்டப். இப்போ இது பேண்ட் பவுன்ஸ் தான் ஆக போகுதுன்னா அடுத்த கேண்டில் நமக்கு ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகும் இல்லையா? ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகும்போது இங்கேயே நம்ம என்ட்ரி போக முடியாது, இப்போ போக மாட்டோம். இதுக்கு அடுத்த கேண்டிலும் வந்து கீழே போய் க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறமா மார்க்கெட் இந்த இடத்த வந்து தொடும். தொட்டதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். அப்படியே மார்க்கெட் அடுத்த ஃபால் இருக்கு, ட்ரைலிங் ஸ்டாப் போட்டு என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் ட்ரேட் செட்டப், ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள் சார்ட்டில் பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கு, இந்த கேண்டில் செல்லில் இருந்திருக்கு, திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. கரெக்ஷன் முடியும் போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு சிக்னல் கேண்டில் கிடச்சிருக்கு. சிக்னல் கேண்டில் கிடச்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு, அடுத்த கேண்டிலும் நமக்கு ரெட்டாக வந்தால் கேட்டால் ரெட்டாக வரல, பர்பிள் கேண்டில் தான் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த கேண்டில் நமக்கு பர்பிள் கேண்டில் தான் வந்திருக்கு. அது க்ளீனாக தெரியல, ஸோ இங்கே ஜூம் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ என்ட்ரி கேண்டில், இது சிக்னல் கேண்டில், இதுவும் சிக்னல் கேண்டில் தான். ஸோ இதுக்கப்புறமா இந்த லோவை கட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆச்சா பார்த்தா இந்த கேண்டில் வந்து டோஜி போட்டுடுச்சு, விக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே இல்லாமல் இந்த இடம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பாக்ஸை. ஸோ அதை டெம்ப்ளேட்டில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கேண்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, டார்க்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ செல் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் செல்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த லோலேயே நமக்கு என்ட்ரியை போடுறோம். இந்த ஹைக்கு மேலே எஸ்எல் வைக்கிறோம். ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு திரும்ப ஃபால். அதோடைய டார்கெட்டாக வந்து ஸ்டாப் அண்ட் பாக்ஸுக்கு டார்கெட் போயிடுச்சு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெட் கேண்டில் வந்துடுச்சு. இதுக்கு அடுத்த கேண்டில் அந்த லோவை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணலை. ஸோ இது ஹையும் நமக்கு வந்து உடையல, அதனால் பிரச்சனை இல்லை. ஹை உடையாமல் இந்த பிளாக் அப்படியே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிளாக்கை எப்போ உடச்சி டார்க்கில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டில் திரும்ப லோ வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதுதான் இந்த ECRுடைய செல்லிங் டெம்ப்ளேட். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது. வந்து பவுன்ஸில் வர சிக்னல்ஸ் இதெல்லாம், அதாவது மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்காக மேலே வந்துட்டுருக்கு அப்படின்னா ரெட்டில் இருக்கும். லாஸ்ட்டில் என்ன ஆகுது, உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி சிக்னல் கொடுக்குது. அந்த கலர் வந்து ப்ளூவாகவும் இருக்கலாம், இல்லை பர்பிளாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் சிக்னல் அப்படின்றது. அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கேண்டிலாக வரும். என்ட்ரி கேண்டில் அடுத்த கேண்டிலே வரலாம், இல்லைனா அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த மாதிரி பர்பிளாக வந்துட்டு அதுக்கு அடுத்து கூட மாறலாம். ஸோ எங்கே மாறினாலும் சரி, நமக்கு சிங்கிள் கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ். அதனால் ஹையில் ஸ்டாப் லாஸ் போடணும்லாம் அவசியம் இல்லை. நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கேயே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி டீமில் இருக்கவங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லேயும் வரும் மார்க்கெட். இது வந்து இப்போ லைட்டாக வந்து சிக்னல் வந்து ப்ளூவுக்கு மாற ட்ரை பண்ணியிருக்கு. இங்கே கம்ப்ளீட்டாக ப்ளூவுக்கு மாறிடுச்சு. இமீடியட்டாக என்ன ஆயிடுச்சு, ரெட்டுக்கு மாறினதுனால இந்த கேண்டில் அப்படியே என்ட்ரி போகும். இதுக்கு முன்னாடி போகும், பட் இப்போலாம் நம்ம அப்படி போகிறதில்ல. கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ரீடெஸ்ட்டில் போகிறோம். ஸோ நம்மளோட லொக்கேஷன் எதுவும் மாறலை. என்ட்ரி லொக்கேஷன் ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோம், இந்த க்ளோசிங்கில் போயிருந்தோம். இப்போ இந்த லோவில் போகிறோம், அவ்வளோதான். தவிர நமக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இங்கே போகும்போது நமக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி, இதுக்கு அடுத்த கேண்டில் கீழே போவோம் மேலே போவோம். பட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சதுக்கப்புறமா நம்ம தைரியமாக லாட்டை இங்கே ஆட் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸை கரெக்டாக இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த செல் ட்ராப்பை வந்து
பிடிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? இப்போது அடுத்த கேண்டிலே வந்து க்ளோஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, இது போய் அந்த ஆர்டர் பிளாக்கோடைய ஹை அண்ட் லோ எக்ஸ்டெண்ட் ஆகிறது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆயிருக்கு, லோ இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த கேண்டில் போய் கீழே வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது லோ மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடுச்சு. அப்போ நாம் இது 2 கேண்டிலையும் சேர்த்து ஒரே கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணி ஆர்டர் பிளாக் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி வெளியே வருதோ இமீடியட்டாக நம்ம அந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போடுறோம். அந்த ட்ராப்பில் உள்ளே இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை. ஏன்னா இது 2 கேண்டிலும் சேர்ந்து நம்ம ஒரே கேண்டிலாக தான் கன்சிடர் பண்ணுறோம். இது மாதிரி 2 கேண்டில் வந்தால் 3 கேண்டில் வந்தாலும் சரி, எத்தனை கேண்டில் வந்தாலும் இதே மெத்தட் தான். சரியா? அது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் லோ மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த தேர்ட் கேண்டில் டார்க்காக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து என்ட்ரி அடுத்த கேண்டில் கீழே போயிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து பாருங்கள், என்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் எடுத்துகிட்டு தான் கீழே போயிருக்கும். ஸோ இதுதான் ECR மெத்தடில் செல்லிங் டெம்ப்ளேட்டுக்கானது. அதுக்கப்புறமா இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டிலுக்குள்ளே எத்தனை கேண்டில் வந்தாலும் ஹோல்ட் பண்ணே ஆகணும். நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேண்டிலாக கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது எது வரைக்கும் இந்த ரெட் கேண்டில் வேலிட் அப்படின்னா, இந்த ரெட் கேண்டிலோட ஹை வந்து உடையாத வரைக்கும் தான். இந்த ரெட் கேண்டிலோட ஹை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நாம் நியூ கேண்டிலுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். அந்த ஹையை உடைக்கிறதும் என்ன கலர் கேண்டில் அப்படின்றத பொறுத்து ஒரு 3 டைப்பில் பிரிச்சிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஹை உடையாத வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், ஹையை வந்து இன்னொரு ரெட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக்ல இருந்து இந்த பிளாக்குக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிடும். இதுதான் நமக்கு இப்போ என்ட்ரி கேண்டில். ஏன்னா இதோடைய ஹை வந்து உடஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நியூ கேண்டில் ரெட்டு தான் உடச்சிருக்கு. அதனால் இந்த கேண்டில் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம் ஆர்டர் பிளாக்காக. அதுக்கு அடுத்தது திரும்பவும் இதோடைய லோ கட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுப்போம். இதுவே இந்த ரெட் கேண்டில் வேறு ஒரு கேண்டில் வந்து வேறு கலர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா, பர்பிள் கேண்டில் அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த என்ட்ரி கேண்டில் இன்வேலிட். சரியா? இந்த என்ட்ரி கேண்டில் இன்வேலிட். ப்ளூ வந்து பிரேக் பண்ணாலும் இன்வேலிட் தான். ஸோ ரெட் கேண்டிலே பிரேக் பண்ணால் ஆர்டர் பிளாக் ஷிஃப்ட் ஆகும். வேறு கேண்டில் கலர்ஸ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூ ரெட் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுறோம். அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு திரும்பவும் இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அந்த ரெட் கேண்டிலோட லோ கட் ஆகணும். அது டார்க் கேண்டில் வந்ததுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செல்லிங்க்கு போகிறோம். சரியா? ஸோ என்ட்ரி கேண்டிலும் சிக்னல் கேண்டிலும் சேமாக இருக்கும். எங்கே அப்படின்னா பேண்டு பிரேக் அவுட் மெத்தடில். பேண்டு பிரேக் அவுட் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேண்டு இப்படி போயிட்டுருக்கு, மார்க்கெட் மேலேருந்து இறங்கிட்டுருக்கு. மேலேருந்து இறங்குறது பேண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூவில் தான் இருக்கும். ஸோ இந்த கேண்டில் வந்து இங்கே பேண்டை கிராஸ் பண்ணும்போது பர்பிளாக கிராஸ் பண்ணலாம். பர்பிளாக கிராஸ் பண்ணால் அது வந்து சிக்னல் கேண்டில்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டாக மாறிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டாக மாறிச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போவோம். இது நார்மலான ஒரு மெத்தட். இங்கே இன்னொரு விஷயமும் நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த பேண்ட் இருக்கும், மேலேருந்து வர கேண்டில் ப்ளூவாக இருக்கும், டைரெக்டாக ரெட் கேண்டிலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், அதுக்கு அடுத்து ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ட்ரி சிக்னல் ரெண்டுமே ஒரே கேண்டில். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ சிக்னல் கேண்டிலும் அதே தான், என்ட்ரி கேண்டிலும் அதே தான். நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சதுக்கப்புறம் இந்த கேண்டிலை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போகும். இது வந்து எப்போ நடக்கும்னா பேண்ட் பிரேக் அவுட் மெத்தடில் தான் இந்த மாதிரி நடக்கும். நம்ம பையிங் டெம்ப்ளேட்லேயும் இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துருங்க. ஸோ அடுத்து இதெல்லாம் எக்ஸாம்பிள். இங்கேயும் அந்த ஸ்லிப்பேஜ் உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும். லண்டன் செஷன் அப்படின்னா 0.7 அந்த ரேஞ்சில் என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏஷியன் அப்படின்னா 0.2லேருந்து 0.5 வரைக்கும். லண்டனுக்கு 0.5லேருந்து 0.8 வரைக்கும். நியூயார்க்குக்கு 0.5லேருந்து 1 பிப் வரைக்குமே வந்து ஸ்லிப்பேஜ் இருக்குது. பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த 1 பிப் ரேஞ்செல்லாம் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா நியூயார்க்கில் வந்து அட்லீஸ்ட் நமக்கு 20 பிப் டார்கெட்டாவது போகும். எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 பிப்குள்ளே தான் வரும் இந்த செட்டப்பில் எப்போவுமே நமக்கு. அதனால் அதை பற்றிலாம் எந்த அந்த 1 பிப்பு அரை பிப்புலாம் வந்து கணக்கு பார்த்துட்டு வெயிட் பண்ண வேண்டாம். சரியா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க கவனமாக.
இதெல்லாம் வந்து பேண்ட் பிரேக் அவுட் மெத்தட்லாம் இது வந்து பேண்ட் பிரேக் அவுட் மெத்தட். சிக்னல் கேண்டில் தனியாக வந்திருக்கு, என்ட்ரி கேண்டில் தனியாக வந்திருக்கு. சரியா? இது பாருங்கள் பேண்ட் பவுன்ஸ் மெத்தட். சிக்னல் கேண்டில், அதுக்கு அடுத்தது சிக்னல் கேண்டில் தான். இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, அந்த ரெட்டை தாண்டி மார்க்கெட் இந்த டார்க் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஹை உடையாத வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம், தைரியமாக வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் சேம் அதே தான், ஓப்பன் ப்ரைஸில் கரெக்டாக பேட்டர்னோட கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சிக்னல் கேண்டில்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதுக்கான எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் பேட்டர்ன்ஸ் அப்படின்ற சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து வெப்சைட்டில் இருக்குது. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம ரீல்ஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரேட் செட்டப்பை பற்றி ரொம்ப ஷார்ட் வீடியோவாக எல்லாமே அதில் போட்டுட்ருக்கோம். யூடியூப்லேயும் இந்த வீக்லேருந்து எல்லா ஷார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் நம்ம சைடில் இருந்து. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ட்ரேடிங் சர்க்கிளில் யாராச்சும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கம்யூனிட்டி. ஆல்ரெடி ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம நேமில் வந்து ஃபேக் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாரும் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் எதுவும் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. அதனால் யாரும் எதுவும் இந்த பேர்லேருந்து வந்தால் தயவு செஞ்சு அவங்க இமீடியட்டாக பிளாக் பண்ணுங்கள். ஸ்பேம் ரிப்போர்ட்டர்ஸ்னு நம்மகிட்ட சேனல் இருக்குது, அதில் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி விடுங்க. அது மற்றவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.